அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். யாரும் எதிர்பாராத விதமாக சீமானோடு கைகோர்க்கும் கலைஞர் தொலைக்காட்சி. இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கலைஞர் தொலைக்காட்சியில் தமிழா நிகழ்ச்சி மாதிரியே வா தமிழா வா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதற்கு ஒரு ஐடியா கொடுத்ததே கருப்பழனியப்பன் தான் அப்படின்ற விஷயம் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சது தான். கருப்பழனியப்பன் ஒரு திராவிட கைக்கூலி அப்படின்னு அனைவராலுமே கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு கலைஞர் தொலைக்காட்சி நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவரை மனதார ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி தரணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஜீ தமிழில் இருந்தபோது சீமான் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்தார் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியிலேயே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஓடி போயிருந்தார் கருப்பழனியப்பன். இப்படி இருக்கும்போது கலைஞர் தொலைக்காட்சியும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்னு கருப்பழனியப்பன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். தற்போது கலைஞர் தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிஆர்பியை ஏற்றணும் அப்படின்ற நோக்கத்திலையும் அவங்களுக்கு பிஸ்னஸ் அதிகமாக்கணும் அப்படின்ற நோக்கத்திலையும் சில வித்தியாசமான நிகழ்ச்சியை நடத்தலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தாங்க. அதனுடைய ஒரு முன்னெடுப்பாக தான் தற்போது கலைஞர் தொலைக்காட்சியில் நடக்கக்கூடிய வா தமிழா வா நிகழ்ச்சிக்கு சீமான், திருமாவளவன், அண்ணாமலை இது போன்ற அரசியல் தலைவர்களை சிறப்பு விருந்தினராக அழைக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. கலைஞர் தொலைக்காட்சி அழைச்சா நிச்சயமாக எல்லா அரசியல் தலைவர்களுமே போவாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. தற்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கட்சிக்கு சாதகமாகவே நியூஸ் போட்டுட்டு இருந்த கலைஞர் தொலைக்காட்சி அதிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க. இது யாருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதோ இல்லையோ கருப்பழனியப்பனுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கலைஞர் தொலைக்காட்சி நிறுவனம் எடுத்திருக்கக்கூடிய முதல் முக்கிய விஷயமே என்ன அப்படின்னா இந்த 3 அரசியல் தலைவர்கள் வந்தே ஆக வேண்டும் அப்படின்றது தான். இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா கருப்பழனியப்பனுக்கு ஆகாத நபர்களாகவே இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சீமானை பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியவாதி அப்படின்னு ஆரம்பத்தில் கருப்பழனியப்பன் ஏமாத்திருந்தார். அதற்கு பிறகு நிறைய நேர்காணல்களில் அண்ணாமலையும் திருமாவளவனையும் ரொம்ப அவதூறாகவே விமர்சித்திருக்காரு. இப்படி இருக்கும்போது இவங்க சிறப்பு விருந்தினராக வந்து இவங்களோட ஏதாவது ஒரு விவாதம் உண்டாச்சு அப்படின்னா கருப்பழனியப்பனுடைய கரியரே காலி பண்ணிடும் அப்படின்ற காரணத்தினால இது குறித்து கருப்பழனியப்பன் ரொம்பவே பீதியில் இருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. நிச்சயமாக கலைஞர் தொலைக்காட்சியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி லைவ்ல இருந்தால் மட்டும்தான் நான் போவேன் அப்படின்னு சீமான் ஏற்கனவே ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்க எல்லா விஷயங்களுக்குமே சம்மதித்து தான் சீமான சிறப்பு விருந்தினராகவே அழைக்க போறாங்க கலைஞர் தொலைக்காட்சி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாம கருப்பழனியப்பன் ரொம்பவே குழம்பி போயிருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் கலைஞர் நிறுவனம் சீமான சிறப்பு விருந்தினராக அழைச்சா ஒரு போலாமா வேணாமா அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.